Hello friends, welcome to Meera Mind Voice. Day 68 in Big Boss House. Friday episode for us. இந்த சேனலை முதல் தடவையாக விசிட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி 1 ஹவரில் பார்த்தோன்னா மார்னிங் ஆரம்பித்ததே ஸ்ட்ரைட்டாக பிக் பாஸ் 9 கேஸ் இருக்குது. ஸோ அந்த 9 கேஸ்லேருந்து ஏதாவது ஒரு கேஸை நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. நிறைய கேஸ் இருந்தது. அதில் சுபிக்ஷா வினோத் மீது போட்டது, திவ்யா வினோத் மீது போட்டதுன்னுட்டு. ஆனால் கடைசியில் 9வது கேஸாக நிறைய பேர் போட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா, சாண்ட்ரா, சுபிக்ஷா அண்ட் ரம்யா 4 பேருமே பாரு அண்டு கமருதீன் மேலே போட்ட வழக்கு இருக்குன்னு உடனே எல்லாருமே இந்த வழக்கை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அது என்னன்னாக்க இவங்க 2 பேரும் மைக்கை மூடி பேசினது, மறைச்சி பேசினது, அதனால் வீட்டில் இருக்கிற பால், டீ, காஃபி, முட்டை எல்லாம் பறி போயிடுச்சு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக. அதாவது சுபிக்ஷா என்னோட முட்டை போயிடுச்சு, அடுத்தது சாண்ட்ரா என்னுடைய ப்ரோட்டீன் எனக்கு கிடைக்கல, திவ்யா அண்டு ரம்யா எங்களுக்கு காஃபி டீ குடிக்காமல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ இதை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்ட்டை சொல்லிவிட்டு கிளம்பினாங்க. இதுக்கு பாரு அண்டு கமருதீனுக்கு சார்பாக ஆஜராக போகிறது அமித். மற்ற 4 சார்பாக ஆஜராகிறது சபரி. அண்டு ஜட்ஜஸ் வினோத் அண்டு வியானா. செம்ம காம்போ. பிக் பாஸ் சொல்லிட்டாரு, நோ டவாலி வேண்டாம் அப்படின்ட்டு. கோர்ட்டு குமாஸ்தாவும் இன்று இல்லை. ஆமாம், குமாஸ்தாவும் இன்றைக்கி இல்லை. எகெயின் பிக் பாஸ் சொல்கிறாரு, டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுங்கள், ஒழுங்காக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வினோத்தை பார்த்தா ஜட்ஜ் மாதிரியே இல்லை. சபரி தலையில் இன்றைக்கி இவர் ரஜினிகாந்த் பர்த்டேன்னு சொல்லிட்டு பாபா கெட்டப்னுட்டு ஒரு துணியை கட்டி வச்சிட்ருக்காரு தலையில். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வினோத் சொல்லிட்டாரு கமருதீனை கூப்பிட்டு, டேய் நீங்கள் அநியாயம் பண்ணியிருக்கீங்க, தீர்ப்பு உங்களுக்கு எதிராக சொன்னாலும் சொல்லிடுவேன், அப்புறம் என்ன இது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் நல்லாவே தெரியுது வினோத் ஒருதலை பட்சமானவர் அப்படின்னு. அடுத்தது சபரியோட ஓப்பனிங் ஆர்கியூமெண்ட்டு ரொம்ப அதாவது இது ஒரு சீரியஸான டாஸ்க்கு. ஆனால் மொத்தமாக டெக்கோரம் காலியாகி ஒரே ஃபன்னான்னு சொல்ல முடியாது, நிறைய கேலியும் கிண்டலுமாக கூத்தடிக்கிற மாதிரி இருந்த ஒரு வழக்கு இந்த வழக்கு தான். இன்றைக்கி டேவே டோட்டலாக ஒரு மாதிரி தாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஓகே ஃபைன். சபரி ஓப்பனிங் ஆர்கியூமெண்ட்டில் இது பல முறை மீறப்பட்டிருக்கு, இது விதிமீறல், இது நமக்கு முட்டை போச்சு பால் போச்சுங்கிற சாப்பாட்டையும் தாண்டி விதிமீறல்ங்கிறதுனால தண்டனை கடுமையாக இருக்கணும், அவங்களுக்கு இது இல்லை, இது அக்செப்டன்ஸ் இல்லை, அவங்களுக்கு அந்த இல்லை அதுக்கான அந்த இதை ஏற்றுக்கிற தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ வீட்டில் இருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனப்போ கூட நாங்கள் எல்லோரும் சர்வைவ் பண்ணினோம். ஆனால் அக்கௌண்டபிலிட்டி வேணும், இவங்க 2 பேருக்கும் அது இல்லை. பிகாஸ் இவங்க இனி காலம்புற கூட பண்ணினாங்க, டெய்லி இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. சீரியஸாகவே பிக் பாஸ் உண்மையிலேயே ஏதாவது இது ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரா இல்லையா தெரியல. இது கொடுத்ததுமே ஏதோ ஒரு ஐவாஷா அப்படின்னு நமக்கு புரியல. இது 2 பேர் மட்டுமே செய்த தவறு, அதுக்காக ஹோல் வீடுமே சஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அமித் சொல்கிறாங்க, இது ஒரு வேடிக்கையான கேஸ். ஏன் அமித், நீங்கள் ஒரு லாயர்னு சொல்லிக்கிறீங்க, லாயர் ஃபேமிலின்னு சொல்லிக்கிறீங்க, ஆல்ரெடி நீங்கள் ஜட்ஜாக உட்கார்ந்துருந்துருக்கீங்க. ஒரு கேஸுக்கு ஓப்பனிங் ஆர்கியூமெண்ட்லேயே ஆமாம் இவங்க தப்பு செஞ்சாங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கேஸ் வரணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க கொடுத்த தண்டனையை ரியலைஸ் பண்ணி ஏதாவது பண்ணுறாங்களா, நீங்கள் பார்த்தீங்களா? 1% கூட அவங்க அதை ரியலைஸ் பண்ணி பண்ணலை.
ஓகே, வக்கீலாக எடுத்துட்டாங்க, அதனால் அதுக்காக நம்ம ஆர்கியூ பண்ணியே ஆகணும்னு இவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு வந்து கேஸ் நடந்திருக்கு, அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டு அவங்க அதுக்கான வேலையும் செஞ்சு கொண்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இது இவங்க பேரை கெடுக்கப்பட்டதற்காக கொடுத்த கேஸ், நாங்கள்லாம் கெடுக்க வேணாங்க, அவங்களே கெடுத்துப்பாங்க அப்படின்னு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்கணும். ஆனால் பயங்கர கேயாஸ். உங்களுக்கு தான் தெரியுமே, எதுவானாலும் சரி உடனே குறுக்க பார்வதி பேசுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சுபிக்ஷாவை கூப்பிட்டு பேசும்போது அமித்துக்கு கொஷின்ஸ் வந்து சரியாக ஃப்ரேம் பண்ண தெரியல. ஆனால் உள்ளே வந்தப்போ ஏய் நீ சூப்பராக பண்ணுற, செம்மையாக போயிட்டுருக்கு நம்ம பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அமித்தை விட சபரி கரெக்டாக கொஷின் கேட்டார், நல்லா கொண்டு போனார். வியனாவும் நிறைய கொஷின் கேட்டாங்க. நீங்கள் வந்து பாரு சொன்னது என்னென்னா, நாங்கள் எங்களுடைய பர்சனல் விஷயங்கள், ஃபேமிலி விஷயங்கள், என்னுடைய சொத்து பற்றின விஷயங்கள், இது அத்தனை நீ ஓப்பனாகவே சொல்லியிருக்கியம்மா முதல் 3-4 வாரங்களில். இதெல்லாம் பற்றி நாங்கள் பேசும்போது மைக்கை மூடி நாங்கள் மற்றவங்களை இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பேசினோன்னு உடனே வேணா கேட்டாங்க, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பீங்களே, அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசலாம், இது பேசக்கூடாது, அது போக மைக்கை எப்படியெல்லாம் உபயோகிக்கணும்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குமே. நல்லா கேட்டாங்க வேணா. நிறைய இடத்துல நல்ல கொஷின்ஸ் வச்சாங்க வேணா. இவங்க பண்ணுற கேயாஸை பார்த்து பிக்பாஸே ஸ்டாப் இட்ன்ட்டார். ஸோ 2வது முறையாக வழக்காடு மன்றம் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டது 2 தடவை பாரு இருந்த கேஸில் மட்டும்தான். இப்போயாவது புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு டாஸ்கையும் பாரு டாஸ்காக செய்ய மாட்டாங்க. அப்படி செய்கிறதையும் உள்ளே பூந்து என்ன கெடுக்கணுமோ அதை தான் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னுட்டு. உள்ள வினோத்தை வெளியில் வந்த உடனே எஃப்ஜேட்ட போய் எஃப்ஜே வந்து உட்காந்து சொல்லிட்டு இருந்தார், இதுதான் உன்னோட டெக்கோரமாமா, லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்தேன்னு சொல்லிக்கிறேன்னுட்டு. உடனே என் ஃபேமிலி இழுக்கிறான்னு அங்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே வந்தோடனே எஃப்ஜேட்ட போய் பேச ஆரம்பிக்க, கமருதீன் வந்து அதை வேற எங்கேயோ திசை மாற்றி அந்த சண்டையை கொண்டு போக, உடனே எஃப்ஜே என்ன பண்ணிட்டாரு, தனியாக பேசினா இவங்க 2 பேரும் சேர்ந்து மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்கன்னுட்டு நடுகாலுக்கு கொண்டு வந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாகி அது கமருதீனுக்கும் எஃப்ஜேக்குமான 1-on-1 சண்டையாக போய், என்ன நீ என்கிட்ட ஆட்டிடியூட் காமிக்கிறியா, திமிரு காமிக்கிறியான்னு எஃப்ஜே நின்ன இடத்துலேயே நின்றுட்டு இருந்தாருங்க. அவருடைய வார்த்தைகள் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்ததே தவிர கமருதீனுடைய வார்த்தை, பாடி லாங்குவேஜ் எல்லாமே ட்ரிகர்டு, எல்லாமே ட்ரிகரிங். பயங்கரமாக எகிரிட்டு வந்தார். இது பல முறை பண்ணியிருக்காரு அவர். எஃப்ஜே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தாருன்னு இந்த சந்தர்ப்பத்தில் 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு தோணுது. பிக்பாஸ் வினோத்தை உள்ளே கூப்பிட்டு டெக்கோரம் மெயின்டைன் ஆகலை, ஸோ பார்வையாளர்களே ஜட்ஜு எதிர்த்து பேசுகிறாங்க, ஒரு ஜட்ஜு தான் வழக்காடு மன்றத்தை வழி நடத்தணும், நீங்களே சரியாக செய்யலைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் கேட்டார், நாங்கள் வந்து சரி இது பண்ணுறவங்கள வெளில அனுப்பிச்சிடலாமா அப்படின்ட்டு. அதுக்கு பிக்பாஸ் சொன்னார், அது தீர்வு இல்லை, அவங்கள அடக்கி நீங்கள் கேஸை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை பார்த்தா ஜட்ஜ் மாதிரியே இல்லை, தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, அதே மாதிரி லாயர் சபரியோட தலைக்கட்டையை எடுத்துட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரூம் பண்ணிக்கிட்டு ஜட்ஜு மாதிரி உள்ளே போங்கன்னாரு. இவருக்கு க்ரூம் என்றால் என்னவென்று புரியவில்லை. அங்கேருந்து எஃப்ஜேவை வந்து ஏய் க்ரூம்னா என்னப்பா அப்படின்னு கேட்க, தலையெல்லாம் கொஞ்சம் ஜெல்லு போட்டு வாரி அமித் போனார் இல்லையா, அதையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இருக்கலாமே. தலையிலெல்லாம் நல்லா ஜெல்லு போட்டு படியை வாரி எல்லாம் பண்ணி உள்ளே போகணுன்னுட்டு. ஆனால் இவருக்கு அது புரியல, கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு இருந்தார், என்ன பண்ணுறதுன்னுட்டு. உள்ளே போய் திரும்ப கோர்ட்டு கன்வீன் ஆகுது. இதில் வந்து கமருதீனும் எஃப்ஜேவும் நாங்கள் மாமா மச்சான் என்ன வேணாலும் பேசிப்போம், உள்ளே பார்வை கொண்டு வராத, நானும் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அடிச்சுக்கலாம் நம்ம சேர்ந்து போன எஃப்ஜே வந்து கமருதீனை வெளில அடிச்சுட்டு போயிட்டார். 2 பேரும் தோளில் கை போட்டு வெளில போயிட்டாங்க. திரும்ப கோர்ட்டு கன்வீன் ஆன உடனே இங்கே வந்து டீல் பேசுகிறதுக்கு வரல, நாங்கள் வந்து அக்கௌண்டபிலிட்டி பற்றி தான் பேச வந்திருக்கோன்னு சபரி சூப்பராக பேசினார். க்ளோசிங் ஆர்கியூமெண்ட் வாஸ் ரியலி நைஸ். உடனே பிக்பாஸ் கூப்பிட்டு ஒரே தீர்ப்பாக கொடுங்க, பிகாஸ் இந்த அத்தனுடைய கேஸினுடைய அடிப்படை ஒன்றுதான்னு சொல்லவே அவங்க நிறைய பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. நமக்கு 1 hourல கட் பண்ணிவிட்டு 4 அணி ஜெயிச்சிருக்காங்க. தட் இஸ் சாண்ட்ரா, சுபிக்ஷா, திவ்யா, ரம்யா. இவங்க கொடுத்தது கரெக்டு வழக்கு, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சரிங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்கங்க. அதுக்கான தீர்வு என்னங்க?
ஒன்று இவங்க 2 பேருக்கும் ஏதாவது தண்டனையா, இவங்க 2 பேரும் பேசக்கூடாதுன்னு ஏதாவது இதுவா, அல்லது பிக்பாஸ் எல்லா பொருள்களையும் திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிடுவாரா. அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஜட்ஜன்னு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. வெளியில் போகும்போது இந்த ஆக்டிவிட்டி ரூமுக்கும் பிக்பாஸ் வீட்டு ரூமுக்கும் நடுப்புற ஒரு பேசேஜ் இருக்குது. எப்பயுமே நம்ம பார்த்துருக்கோம், இந்த பக்கத்துலேருந்து ஒரு கதவை திறந்துட்டு போவாங்க, அங்கேருந்து ஒரு கதவை திறந்துட்டு உள்ளே போவாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, பார்வதி தான் கடைசியாக வந்தது. மற்றவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே போனதுக்கு அப்புறமா கமருதீனை உள்ளே அழைச்சிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு காமிக்கல, ஏன்னா அந்த இடத்துல கேமராவே கிடையாது. திட்டமிட்டு இந்த இடத்துல கேமரா கிடையாதுன்னு கோர்ட்டுக்குள்ளேயே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்ட பார்வை, பிக்பாஸ் பேசாமல் 2 பேரையும் வெளில அனுப்பிச்சிருங்க, வெளில வந்து அவங்க குடும்பமாக என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. டாஸ்க்கு முடிஞ்சு போச்சு. ஈவினிங் 5 மணிக்கு பிக்பாஸே கூப்பிட்டு அவங்கள பாரு கமருதேன் அப்படின்னு வார்னிங் பண்ணதுக்கப்புறம் வெளில ஓடி வந்தாங்க. எனக்கு ஸ்கூல் பசங்களா. பாரு வந்து எல்லாரையும் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஆனால் பெஸ்ட்டு பெர்ஃபார்மரே எதுவும் தேர்ந்தெடுக்கலை. பிக்பாஸ் தான் சொல்லிட்டாரு, இந்த டாஸ்க்குக்கு உங்களுக்கு எதுவும் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு இல்லை, பெஸ்ட்டுலாம் கிடையாது, இதில் யார் நீங்கள் பண்ணுறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு, மக்களின் தீர்ப்புக்கு விட்டுடுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் மட்டும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரம்யாவை சொல்கிறாங்க. நம்ம திவ்யா மட்டும் எழுந்து வந்து சாண்ட்ராங்கிறாங்க. அடுத்தது கமருதீன் வந்து ஆதிரை அப்படிங்கிறாங்க. உடனே சாண்ட்ராவும் ஆதிரை அப்படிங்கிறாரு. ஸோ ரம்யா வந்து ஜெயிலுக்கு போகணும். சாண்ட்ராவும் பாருவும் இது முடிஞ்ச உடனே போய் பத்தியா அவள் எப்படி என்னை கூத்து விடுறா பத்தியா, என்னை ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மரில் கொண்டு வந்துட்டா பத்தியான்னு சாண்ட்ரா பேச, பாரு ஆஸ் யூஷுவல் ஏற்றி விட்டுட்ருக்காங்க. ஆமாம் நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னுட்டு. இவரே விஜேஸே சொன்னார் என்கிட்ட, திவ்யா வந்து இது பண்ணுறாங்கன்னுட்டு. அதே விஜயஸ் இன்னொன்று சொன்னாருமா, பார்வதிங்கிற ஒரு இது உனக்கு எடுத்துகிட்ருக்குன்னுட்டு. அது உனக்கு இப்போ ஞாபகம் வரல. இந்த கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு வெளில வந்தோடனே எகெயின் பார்வதினால் வந்து அந்த இதை தாங்கிக்க முடியல. வெளியில் நின்று அமித்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த சாண்ட்ரா வேற, அவளை வேற போய் பார்க்கணும், அவளெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னெல்லாம் பேசினவங்க இங்கே சாண்ட்ரா கிட்ட நின்று ஆமாம் திவ்யாதான் அப்படின்னுட்டு ரம்யா ஜெயிலுக்கு போகிறாங்க. பியூட்டிஸ் யாருமே வழி அனுப்ப வரல. எல்லாரும் அவங்கவுங்க உள்ளே உட்காந்து இந்த கேஸ் என்ன நடந்ததுங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க. அமித் வந்து லாக் பண்ணாமல் வச்சுருக்கேன், அப்படியே பூட்டி சாவியை மாட்டிட்டு போயிடுறாரு. 24/7 காமிச்சாங்க. திரும்ப அந்த பூட்டி சாவியுமே காமிச்சிட்டு கொஞ்சம் நாளைக்கு அமித்தை உள்ளே கூப்பிட்டு பிக்பாஸ் கேட்குறாரு, ஏன் அதில் பூட்டு சாவியும் இருக்குது, அதை பூட்டி சாவியை நீங்கள் தானே வச்சுக்கணுன்னுட்டு. இல்லை பிக்பாஸ், நாங்கள் அது பண்ணுறது வழக்கம்தான், பிகாஸ் அவங்க பாத்ரூம்லாம் போகணும்னா அப்படின்ன உடனே அது டாஸ்க்குக்கு போகும்போது வச்சுட்டு போனால் கரெக்டு, எப்போ பாரு அதில் மாட்டியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது 1 ஹவரில் காமிக்கல. அடுத்தது வெளியில் உட்காந்து அந்த ஜெயிலுக்கு எழுத்தாப்புல சாண்ட்ரா, கமருதீன், பாரு, வினோத், அமித் இவங்க உட்காந்துருக்காங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் உண்டான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கமருதீன் உடனே ஆமாம் இதுக்கப்புறம் வெளியிலேருந்து ஒரு வைல்டு கார்டு வருவாங்க, திவ்யா மாதிரி வந்த வாரமே அவங்க இதுவாகிடுவாங்க, தலையாகி ஃபஸ்ட்டாக ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல சாண்ட்ரா தான் நின்றுட்டு இருந்தவங்க அக்கடை சூடு அப்படிங்கிறாங்க. பின்னாடி திவ்யா இருந்திருக்காங்க. உடனே என்ன கமருதேன்னு எனக்கு பின்னாடி என்ன பேசிகிட்டு இருக்கேன் என்னை பற்றின்னு கேட்க அது ஒரு பெரிய சண்டையாக மாற ரொம்ப அசிங்கமாக வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாருங்க கமருதீன். இன்றைக்கி அதே மாதிரி உள்ள ஒரு விஷயம் நடந்தது. இந்த சண்டைக்கு அப்புறமா முன்னாடியாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் 1 ஹவரில் காமிக்கல. அதை கனி, அரோரா அண்டு திவ்யா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அரோரா சொல்கிறாங்க, கமருதீன் எது வேணாலும் வார்த்தை விடுவான், அவன் எப்படி வேணாலும் பேசுவான், அவன் அன்னைக்கு கிச்சன் ஏரியாவில் நான் அவங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், பாரு கமருதீனுக்குள்ளே என்னை ட்ரையாங்கிளாக கொண்டு வராதன்னுட்டு. உடனே கனி சொல்கிறாங்க, அவனுக்கு பாருவும் வேணும் அரோராவும் வேணும் அப்படின்னுட்டு. அன்றைக்கி நான் சொல்லிட்டேன், நான் உன்னோட இது கிடையாது என்னை விட்டுருன்னுட்டு. கிச்சன் ஏரியாவில் அவரை கூட அட்ரஸ் பண்ணலை, அங்கே இருந்த பொருளில் வந்து ஃபங்கஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு என்னை வலுவில் சண்டைக்கு இழுத்து என்னென்னலாம் பேசினா, அது துஷாரை பற்றியெல்லாம் பேசி பெரிய சண்டையாகி, நான் உன் கண்டஸ்டன்ட் தானே, இப்போ நான் உன்னை என்ன வேணாலும் பேசுவேன் வா அப்படின்னா
அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் தான் அவன் மதிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அவன் ஃப்ரெண்டாக இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் பேசினோமோ அத்தனையும் வச்சுன்னு பேக் ஸ்டாபிங் பண்ணுவான் அவன். எனக்கு அவனை பார்த்தா பயமாக இருக்குது. அதனால தான் சரி இப்போ ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போன்னுட்டு ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அரோரா. சரிம்மா, இது ஒரு ஷோன்னு தெரியும். உன்னை யார் அவங்ககிட்ட ஓப்பன் அப் ஆகி உன்னுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்ல சொன்னாங்க? அதனால தானே அவன் இவ்வளோ பேக் ஸ்டாப் பண்ணுறான். அன்னைக்கு தான் இந்த பொண்ணு போய் பிக் பாஸ்ட்டு அழுதுட்டு வந்தது. பிக் பாஸ் வந்து ஒரு தெளிவு கொடுத்து இது பண்ணுன்னுட்டு. கனி சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் ஓகே, எனிமி ஆயிட்டாங்கன்னா அவ்வளோதான், மொத்தமாக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அரோரா தான் அப்போ கேட்குறாங்க, இப்படி சொல்கிறவனுக்கும் நீ என் ஃப்ரெண்டு இல்லை நான் என்ன வேணாலும் பேசுவேன்னு சொல்கிறவனுக்கும் வெளியில் நீ என்னை லவ் பண்ணலையா அப்போ நான் ஆசிட் ஊற்றுவேன்றவனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஸோ இது வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணப்படுமா? 24/7 மட்டும் காமிச்சதுனால இது அப்படியே பாஸ் ஆன் ஆகிடும். கனி சொல்கிறாங்க, பெண்கள் எல்லாம் இப்படி தான், மற்றவங்க என்ன பேசுவாங்க, அவன் இந்த பையன் ஒரு பேஸே இல்லாமல் என்ன வேணாலும் பேசுகிறாங்கங்க. நிறைய பேர் திவ்யாவும் சொல்கிறாங்க, ஐயோ அவன் எதை வேணாலும் பேசுவாங்கிறதுனால தான், அவன் அளவுக்கு நம்மளால் தரம் தாழ்ந்து பேச முடியாதுங்கிறதுனால தான் நான் ஒதுங்கி போகிறேன். 1.5 வருஷமாக எனக்கு அவனை தெரியும், நான் அவன் கூட ஷூட் பண்ணியிருக்கேன். அவன் இப்படி தான் எப்போ பாரு பண்ணுவான், எல்லாருக்குமே இப்படி தான் அவன் பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு விமன் அப்யூசிங் ஒரு கேரக்டராக தான் தோணுது. என்ன வேணாலும் நான் பேசுவேன் அப்படின்னா, ஒரு பையனோட பேசினா, எஃப்ஜேயோட பேசினா என்ன வேணாலும் பேசி அவனும் திருப்பி கத்தி 2 பேரும் தோளில் கை போட்டுட்டு போய் ஏன்டா அப்படி பேசினேன்னு கேட்டுடுறாங்க. அதுவே ஒரு பெண் அப்படி பேசினா திவ்யாவாலெல்லாம் அவங்ககிட்ட வச்சுக்கிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இது வரைக்கும் கமருதீன் இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்தது கிடையாது, ஒரு தடவை பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினது கிடையாது. டாஸ்க்லேயும் எதுலேயும் பெருசாக அந்த மாஸ்க் டாஸ்க்கு அது மற்றவங்களை நீங்கள் ரிலே பண்ணி ஆடுறதுனால மற்றபடி எந்த டாஸ்க்லேயும் வின் பண்ணது கிடையாது. எக்ஸப்ட் பாருவினுடைய லவ் கண்டென்ட் கொடுக்கறத தவிர வேறு ஒன்றுமே செய்யலை. அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஆனால் அவன் சொல்கிறான், அரோராவை எங்களை வச்சு நீ ட்ராவல் பண்ணுறேன்னு. இந்த வாரம் அவர் வெளியேற்றப்படுவாரா? அவரது பாருவினது செயல்கள் கேட்கப்படுமா? தெரியல, நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லோரும் ஹவுஸ்மேட்ஸ் தானேன்னு அந்த திவ்யாவோட ரொம்ப கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு. அப்படி படுத்து ஆடு பார்த்துட்டு வானத்தை காக்கா வந்து காக்கா போயிடும் வாயில் அப்படி இப்படின்லாம் பேச திவ்யா வந்து அமிர்த்திட்ட வந்து கேட்குறாங்க, நீ அந்த இடத்துல தானே இருந்த, ஏன் கேட்கல? ஒரு பொண்ணை பற்றி அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான் அப்படிங்க. அது உடனே உள்ள வினோத், டேய் வாடா, தான் பண்ணினது தப்பு, போய் சாரி சொல்லிட்டு வந்துடலாம் வாடான்னு உண்மையான இன்டென்ஷனோட தான் அழைச்சிட்டு வராங்க. இதனால அமித் அண்ட் வினோத் இவங்க 2 பேர் மேலேயுமே இருக்கிற ஒரு மரியாதை மதிப்பு ரொம்ப குறையுது. அமித் ஏன் பார்வதி பின்னாடியே சுற்றுறாரு? எதுக்கு பார்வதி கூடவே நீ பண்ணதெல்லாம் தப்பு இல்லை பார்த்துக்கலான்னு எதுக்கு பேசிகிட்டு இருக்காரு? உண்மையாகவே தெரியல. வினோத் வந்து திவ்யாட்ட சாரி கேட்க அழைச்சிட்டு வந்த கமருதீன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். திவ்யா இன்னும் கோபமாக ஹர்ட் ஆகி கத்த வினோத்தும் சேர்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. திவ்யா பேசினாலே எல்லாரும் வீட்டில் சிரிக்கிறாங்க. அடுத்தது ஹெல்தி க்ரோசர் பெருங்காயத்துக்கு ஒரு டாஸ்க் வந்தது. அதில் கேர்ள்ஸ் அணி பாய்ஸ் அணி 2 பேருக்கும் ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும். அவங்க வந்து அதுலேருந்து ஏதாவது ஒன்று சமைச்சு இவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க பாய்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு உருளைக்கிழங்கு கொடுத்தாங்க. உருளைக்கிழங்குல ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி அவங்க அதை அழகாக டெக்கரேட் பண்ணி பாய்ஸ்க்கு கொடுக்கணும். கேர்ள்ஸ் வந்து பாய்ஸுக்கு மாங்காய் கொடுத்தாங்க. அதில் அவங்க ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அழகாக மாங்காயை நீளமாக கட் பண்ணி உப்பு காரெல்லாம் போட்டு லைட்டாக தவாவில் ஃப்ரை பண்ணி கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க பாய்ஸு. ஸோ எல்லோருக்குமாக வாழ்த்துக்கள் கூறி இன்றைய எபிசோடை இனிதே முடிச்சு வச்சுட்டாங்க. இனிமேல் நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோட் விஜய் சேதுபதி வரப்போகிறாரு. இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்குமா? இந்த வாரமாவது ரம்யா ஜோ வெளியே செல்வார்களா? கமருதீனுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கும்? பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.